அதிக அளவில் நீண்டு கொண்டே இருப்பதால் அவருடைய கட்டுப்பாட்டை மீறிதான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. போவன் தயானந்தன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்தபடியாக மெரினாவின் மற்றொரு பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் கிருத்திகா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கிருத்திகா, சொல்லுங்க, தற்பொழுது நீங்கள் இருக்கும் பகுதியில் தற்பொழுது அங்கிருக்கும் கள நிலவரம் குறித்து விரிவாக சொல்லுங்க கிருத்திகா. வணக்கம் மோகன். அதாவது மெரினா கடற்கரையில் மாணவர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்து கொண்ட சூழலில் அவர்களை பேச்சுவார்த்தையின் மூலம் கலைப்பதற்கான நடவடிக்கைகள் காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தரப்பிலும் குறிப்பாக போலீசார் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மெரினாவில் கடந்த 7 நாட்களாக நடந்த போராட்டத்தினுடைய வந்த நிலையில் தற்போது நாம் மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கத்திலிருந்து மெரினாவுக்கு நோக்கி செல்கின்ற பாதையில் இருக்கிறோம். இங்கு இதன் பக்கத்தில் இருக்கின்ற குடியிருப்பை சேர்ந்த, குறிப்பாக நெச்சுக்குப்பம் பட்டினப்பாக்கத்தை சேர்ந்த குடியிருப்பை சேர்ந்த மக்கள் பலரும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து மெரினாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நேரிடவில்லை. அவர்கள் அமைதியாக போக்குவரத்திற்கு கூட எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்நிலையில் மாணவர்களை வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்புவது என்பது தவறு என இவர்கள் பலரும் குறிப்பிடுகிறார்கள். அதற்காக அவர்கள் வெளியே அனுப்பப்படும் இந்த நிலையில் இவர்கள் தொடர்ந்து உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். கடைசி வரை போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதில் பலரும் பெரியவர்களாக இருக்கிறார்கள், அதாவது பெற்றோர் வயதுடையவர்களாக இருக்கிறார்கள். குழந்தைகள் பலரும் தொடர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது, அதாவது இந்த அமைதியான போராட்டத்திலிருந்து வெளியேற்றுவது சரியானதல்ல என்பதை இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள், இந்த மீனவர் குடியிருப்பு, அது மட்டுமில்லாது இங்கு இருக்கின்ற ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இங்கு வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பக்கம் போராட்டத்தை கலைப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் கலங்கரை விளக்கம், அதாவது பட்டினப்பாக்கத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வருகின்ற இந்த பகுதியில் தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் போராட்ட களம் போல மீண்டும் ஒரு பெரிய குழு உருவாகி கொண்டிருக்கிறது. பெரிய வரிசையில் மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லோருமே சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். வெளியே வந்து கொண்டிருந்தவர்கள் கூட இந்த கூட்டத்தோடு இணைந்து மீண்டும் உள்ளே செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. மோகன், கலங்கரை விளக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். தற்பொழுது அங்கு ராதாகிருஷ்ணன் சாலையும் சாந்தோம் செல்லக்கூடிய சாலையும் இங்கு இருக்கிறது. அங்கு மெரினாவை நோக்கி வரக்கூடிய மக்களுக்கு போக்குவரத்து பாதிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? காவல்துறை சார்பில் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த முறை காவல்துறையை பொறுத்தவரை போக்குவரத்து என்பது இந்த சாலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக பெரிய வாகனங்கள் எதுவும் அனுப்பப்படவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது இங்கு போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டது போல ஆர்கே சாலையை பொறுத்தவரை போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக உள்ளது. மக்கள் யாரையும் உள்ளே விடாமல் இருக்கிறார்கள். வெளியே செல்கின்ற மக்களுக்கு மட்டும் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு சாலைகளிலும் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு பலமாக இருக்கிறது. போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய அடையாள அட்டை சிலரிடம் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது இவர்களுக்கு ஆதரவாக இங்கிருக்கின்ற குடியிருப்பை சேர்ந்தோர் நடந்து வருகிறார்கள். இந்த பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கிருக்கின்ற குடியிருப்பை சேர்ந்தோர் நடந்து வருகிறார்கள். இந்த பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருவதை நம்ம தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்கள் அனைவருமே குறிப்பிடுவது, இந்த போராட்டத்தில் இதுவரை எந்த விதமான அசம்பாவிதமும் நேரிடவில்லை. மாணவர்கள் எல்லா ஒழுக்கத்தையும் கடைபிடித்து போலீசாருக்கு தொந்தரவு இல்லாத வகையில் இந்த போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களை வலுக்கட்டாயமாக வெளியே ஏற்றுவது என்பது எந்த விதமான அசம்பாவிதமும் நேரிடவில்லை. மாணவர்கள் எல்லா ஒழுக்கத்தையும் கடைபிடித்து போலீசாருக்கு தொந்தரவு இல்லாத வகையில் இந்த போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களை வலுக்கட்டாயமாக வெளியே ஏற்றுவது என்பது எந்த வகையில் நியாயம் என்பதை குறிப்பிடுகிறார்கள். பெரியவர்கள் எல்லோரும் குழந்தைகள் போராடுகிறார்கள் என்ற வார்த்தையை தொடர்ந்து குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக நூற்றுக்கணக்கானோர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல தூரத்திற்கு இந்த போராட்டத்துக்காக. கிருத்திகா, தற்பொழுது அடுத்தபடியாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குழந்தைகள் மற்றும் பெண்களை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றுவதற்கான எந்த மாதிரியான முயற்சிகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகிறார்கள்? இது குறித்து சொல்லுங்க. இந்த பகுதியை பொறுத்தவரை காவல்துறையினர் பேச்சுவார்த்தையின் மூலம் வெளியே அனுப்புகிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் விளக்குகிறார்கள். அதாவது அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த வார காலம் பிடிக்கும். அதற்கான அந்த ப்ரொசீஜரின் முதல் கொண்டு நிரந்தர சட்டத்துக்கான கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இளைஞர்களையும் மாணவர்களையும் பெரியவர்கள்
என எல்லோரிடமும் இருக்கிறார்கள். அதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இளைஞர்களையும் மாணவர்களையும் பெரியவர்கள் என எல்லோரிடமும் பேசியவர்களை வெளியே செல்லுமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கலைந்து செல்லுங்கள், இந்த வேலைப்பாடுகள் முடிவதற்கு நேரம் எடுக்கும் என்பதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு அவர்களுக்கு ஆதரவாக இந்த குழு வந்து கொண்டிருக்கிறது. இங்கு மாணவர்களை வெளியே அனுப்பினாலும் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும். இதில் அவர்கள் எந்த விதமான தவறும் செய்யவில்லை. குறிப்பாக அசம்பாவிதம் எதுவும் நடைபெறாத நிலையில் எதற்காக இவர்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்ற கேள்வியை இங்கிருக்கின்ற பெற்றோர் வயதுடைய, அதாவது 40 வயதிற்கு மேற்பட்டோர் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும். மாணவர்களை இவ்வளவு போலீசார் கொண்டு வெளியே அனுப்புவது சரியல்ல என்பதை குறிப்பிடுகிறார்கள். இதன் காரணமாக அதிகாலை முதலே தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கலங்கரை விளக்கத்தையும் தாண்டி ஒரு 500 மீட்டர் வரையில் நம்மால் மக்களை பார்க்க முடிகிறது. மக்களுடைய கூட்டம் இந்த பக்கத்தில் தற்பொழுது நாம் கோவை மற்றும் சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்ட காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.